Hi friends, welcome back to Birla's பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக்காக வந்து வீட்டிலையே எப்படி குளியல் சோப் பண்ணுறது, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு எப்படி சிம்பிளாக வந்து நம்ம ஒரு சோப்பு தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோ நம்ம கொடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு சலவை சோப்பு வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ வந்து நமக்கு பண்ணி காமிச்ச அலமேலு மேடம் தான் வந்து இந்த டெமோவும் நமக்கு பண்ணி காமிக்க போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிர்லாஸ் பார்வை நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விருதுநகர் மங்கை இயற்கை அங்காடியின் சார்பாக வந்து பேசுகிறேன். ஏற்கனவே வந்து நான் அந்த பிர்லாஸ் பார்வையில் வந்து சலவை சோப் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதில் வந்து நிறைய பேர் வந்து குளியல் சோப்பு எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். எதுக்கும் எந்த ஒரு உங்களுக்கு பொருள்கள் மிஷினோ எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் எளிமையாக உங்களுக்கு தேவையான பொருட்களை தேவையான விதவிதமான சோப்புகளை நீங்களே தயார் பண்ணிக்கிறலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர், காஸ்டிக் சோடா 150 கிராம், தண்ணி 400 ml, சந்தனம். இன்றைக்கி வந்து நம்ம சந்தனத்தில் செய்ய போகிறோம். சந்தன பவுட்ரு வந்து ஒரு 150 கிராம். இந்த 4 பொருள் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம சொன்ன அளவு வந்து 50 கிராம் அச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 சோப்பு வந்து தயாரிச்சுக்கிடலாம். 160 கிராம் காஸ்டிக் சோடாவும் 400 கிராம் தண்ணியும் சேர்த்து சில்வர் பாத்திரத்தில், தயவு செஞ்சு சில்வர் பாத்திரம் தான் பயன்படுத்துங்க. பிளாஸ்டிக்கோ பாத்திரம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது வந்து உருகிடும். அதை ஊற்றி ஆற வச்சிடணும். ஆற வைக்கிறது அப்படின்னா அந்த தண்ணி நல்லா சூடு ஆறணும். அது குறைஞ்சது உங்களுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். ஆறுன பிறகு இல்லை நீங்கள் ஒரு 24 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லா ஆறுன பிறகு தான் பயன்படுத்தணும். காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் நம்ம ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ நல்லா 1 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறுனதில் வந்து இப்போ தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றணும். தேங்காய் எண்ணெயை ஊற்றும் போது அதை கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே பையாக ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் கண்டிப்பான முறையில் மரச்செக்கு தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், செக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க. இதை இப்படியே ஒரு 30 நிமிஷம் வந்து இதை அப்படியே கிண்டுங்க. இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கிடைக்கும் நமக்கு. இப்போ அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி கட்டியாக மாவு பதத்தில் வரும். மாவு பதம் வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன ஃப்ளேவர் சேர்க்க போகிறீங்களோ. நான் வந்து இப்போ சந்தனம் 1 லிட்டர் ஆயிலுக்கு வந்து 100 கிராம் சந்தன பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதே இது நீங்கள் கடலை மாவுனாலும் போட்டுக்கலாம், பாசிப்பருப்புனாலும் மாவாக போட்டுக்கலாம், துளசியாக இருக்கணும், இல்லை துளசி வேணும்னா துளசி போட்டுக்கலாம், குப்பைமேனி இலையில் வேணால் குப்பைமேனி சோப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர். கத்தாழை வேணும் அப்படின்னா கத்தாழை ஜெல்லை வந்து அடித்து அப்படியே டைரெக்டாக கலந்துக்கலாம். இதில் வந்து வேறு எந்த கலரோ ஃப்ளேவரோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதை வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த 10 நிமிஷம் கிண்டி முடித்தோன்னே நம்மளுக்கு இது மாதிரி கெட்டியாக தோசை மாவு பதத்தில் வரும். இதை அப்படியே நம்ம சட்டியிலேயே வச்சிடக்கூடாது, உடனே அச்சில் வந்து ஊற்றிடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து சிலிக்கான் மோல்டு. இது வந்து சாதாரண கடைகளில் கிடைக்கல, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறதுல கிடைக்குது. நீங்கள் அங்கே வாங்கிக்கிறலாம். நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தும் போது வந்து இது பயன்படுத்த தேவையில்லை. நாங்கள் வந்து இப்போ கமர்ஷியலாக பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம். எல்லா கடைகளுக்கும் அதை கொடுக்குறதுனால வந்து இந்த மோல்டு வாங்கியிருக்கோம். நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை வந்து சாதாரணமாக செய்யும் போது இந்த மாதிரி பேப்பர் கப்போ இல்லாட்டினா ஒரு சின்ன கேக் கப்பு மாதிரி வந்து பேக்கரிஸ்லலாம் விற்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டாலே போதும். இப்போ மோல்டில் ஊற்றியாச்சு. நான் சொன்ன மாதிரி சொன்னேன்ல 27 சோப்பு இருக்குது. இந்த சோப்போட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஒரு சோப்போட வெயிட்டு.
இதை ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தனியாக வீட்டில் வெளியிலலாம் காய வைக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலே போதும். இது வந்து நம்ம சிலிக்கான் மோடில் ஊற்றின சோப்பு. இது வந்து காஞ்சிருச்சு. எப்போ அப்படின்னா சிலிக்கான் மோடில் ஊற்றுனீங்க அப்படின்னா மறுநாள் அல்லது 2வது நாள் வந்து எடுத்துக்கலாம். காஞ்சது எப்படி அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் இருக்கும் உங்களுக்கு சுற்றி. காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேப் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து தனியாக வெளியிலையே வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு கவர்லேயோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது சிலிக்கான் மோல்டுங்கிறதுனால மறுநாளே எடுத்துடலாம். இதே இது நீங்கள் பேப்பர் கப்பில் ஊற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும். அதையும் கவனிச்சிக்கோங்க. அதுலேயும் சுற்றி ரவுண்டு விட்டு கேப் விட்டுருந்துச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் உடம்புக்கு பயன்படுத்தும் போது குறைஞ்சது 35 நாள் அல்லது 40 நாள் கழிச்சே பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த சோப்பை வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணுமா, வேறு எண்ணெய் பயன்படுத்தலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லது. அதில் ஆன்டிபயாட்டிக் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் இன்னும் வந்து செக்கு நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம். செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதை விட சோப்பு ரேட் வந்து உங்களுக்கு இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். இன்னொன்று ஸ்கின்னுக்கு அதில் போட்டிங்க அப்படின்னா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மாதிரி அந்த நல்லெண்ணெயில் போட்டு அப்படி சோப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். இந்த சோப்பு தேய்ச்சா நுரை வருதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் நேரடியாகவே பாருங்கள். இந்த குழந்தைங்களை வந்து கை கால் கழுவுறதுக்கு கொடுக்குறோம். எப்படி இருக்குதுன்னு மட்டும் கவனிங்க. இப்போ இந்த சோப்பை நாங்கள் தயாரித்து நிறைய அக்கம் பக்கம் வீடுகளில் பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மொத்த கடைகளுக்கும் கொடுக்குறோம். நீங்கள் மொத்த ஆர்டர் வேணுனாலும் எங்கள்கிட்ட கேட்டிங்கனாலும் இதை செஞ்சு கொடுக்குறோம். எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இதில் கீழேயே வந்து உங்களுக்கு இருக்கும். அதை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குரிய விவரங்களை வந்து சொல்கிறோம்.